ஊதுனாங்க, கர்த்தர் காரியத்தை செய்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த மண் சட்டி எதை குறிக்கிறது தெரியுமா? மண் என்று சொன்னால் சுயம். ஹலோ, மண்ணுனா சுயம். உன் மண்ணை நீ உன் சுயத்தை உன் காலுக்கு அடியில வச்சுட்டு உன் கையை உயர்த்தி அந்த எக்காலம் போல கர்த்தரை துதிக்கும் போது கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, பயப்படாதீங்க, கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். உன் சுயம் சாகணும். சொல்லுங்க, உங்க சுயம் சொல்லுங்க, என் சுயம் சாகணும். எது சுயம்? அடுத்தவங்கள குறை சொல்றது, வேவு பாக்குறது, கோல் முட்டுறது, ஏளனமா பாக்குறது. நான் யார் தெரியுமா? பிரைஸ் லார்ட் சொல்ல மாட்டீங்க. சுயம் முதியோர்களை கணம் பண்றீங்களா? ஊழியக்கார கணம் பண்றீங்களா? வாலிப பிள்ளைகளை கணம் பண்றீங்களா? சுயம். அந்த மண் சட்டி முதல்ல அவனுங்க மண் சட்டியை கையில இப்படி வச்சுட்டு இருந்தானுங்க. எப்படி வச்சிருந்திருப்பாங்க? கர்த்தர் சொன்னாரு, மண் சட்டி எடுத்துக்கோ, எக்காலம் எடுத்துக்கோ. எக்காலம் இப்ப எங்க இருக்குது? இடுப்புல இருக்கு. மண் சட்டி எங்க இருக்கு? கையில இருக்கு. சுயத்தை கையில புடிச்சிட்டு நிக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றார், உன் சுயத்தை உடைச்சாதான் கர்த்தர் திட்டம் உன் வாழ்க்கையில வெளிப்படும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் படிச்சேனா வேலை கிடைக்காது, நான் அழகா இருக்கிறேனா மாப்பிள்ளை கிடைக்காது, எனக்கு வர வல்லமை இருக்கனா ஊழியம் வளராது. உன் சுயம் சாகணும். உன் சுயம் செத்தாதான் கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நல்ல கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. சுயத்தை உடைக்கிறாங்க. ஆவிக்குரிய அந்த அனுபவம் பாருங்க. சுயத்தை உடைச்சொன்ன நான் ஒண்ணும் இல்லைன்னு தெரிஞ்சோன்ன அவரை கனம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் சில நேரத்துல யாருக்காவது தீர்க்க தரிசனம் சொன்னோன்னே சொல்லிட்டேன்னு மெத்தனமா இருந்துட மாட்டேன். அதுக்காக ஜெபம் பண்ணுவோம் மறைமுகமா. ஆண்டவரை நிறைவேத்துங்கப்பா, நிறைவேத்துங்கப்பா, சொன்னீங்களே நிறைவேத்துங்கப்பா, சொன்னீங்களே செய்யுங்கப்பா, சொன்னீங்களே செய்யுங்கப்பா, அப்பா செய்யுங்கப்பா. இரண்டாவது காரியம், அவருடைய திட்டத்தை ஒரு மனுஷனும் அறியான். அவர் கூப்பிட்டா போயிடுங்க, அவர் ஜெபிக்க சொன்னா ஜெபிங்க, எழுந்திருக்க சொன்னா எழுந்திருங்க, போ சொன்னா போங்க, எதை செய்ய சொல்றாரு அதை செய்யுங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில குறித்த நேரத்துல அவர் திட்டத்தை நிறைவேற்றுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? முதல்ல he did in the right time everything.